வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேளங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாம்பிராணி வாசகர் கருப்பர் அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். வேளங்குடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டவராயன்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வேளங்குடின்றது. இங்கே இருக்கக்கூடிய கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நான் வருஷம் திருவிழாவுக்கு நான் வருவேன். பயங்கர ஃபேமஸாக இருக்கும் இந்த திருவிழா. 3 நாள் இந்த திருவிழா நடக்கும். இந்த 3 நாளுமே ஜெயஜெயன் பயங்கரமாக இருக்கும். சுற்றியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஃபாரின்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த திருவிழாவுக்காகவே லீவு போட்டு வந்து அட்டன்மெண்ட்லாம் போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா அந்த திருவிழா. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்துடைய திமுக அமைச்சர் பெரிய கருப்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்த கோயில் தான். அதாவது அவங்க பங்காளிங்க கும்பிடக்கூடிய கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலோட பூசாரிகளில் அவரும் ஒருத்தர். அவங்களும் இந்த திருவிழாவுக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காமி கும்பிட்றதுக்கு நானும் அம்மாவும் வண்டியில் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போகிற வழியில் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருப்பர் கோயில் இது. இங்கே சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே சாமி கும்பிட்டு இங்கே கரும்பு வாழைப்பழம் பிரசாதம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வர்ற வழியில் ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. அங்கே சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருவிழாவுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். இந்த வேளங்குடி அப்படின்றது பொன்னமராவதியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்லையும் திருப்பத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நடுவில் இருக்குது. 2 ஊருக்கும் நடுவில். நீங்கள் பொன்னமராவதியிலேருந்து வரலாம், திருப்பத்தூர்லேருந்து வரலாம். இந்த திருவிழா அப்படின்றது இந்த மாதம் தான் நடக்கும். பிப்ரவரி மார்ச் அந்த டைமிங்கில் தான் இந்த திருவிழா எப்போதுமே நடக்கும். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கருப்பர்ன்றவர் சாம்பிராணி புகையில் தான் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்குது. இங்கே வர்றவங்க சாம்பிராணி வாங்கி போட்டு அங்கே கங்கு எப்போதுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கங்கில் சாம்பிராணியை போட்டாங்க அப்படின்னா அதில் புகை வரும் இல்லையா, அந்த புகையை வச்சு தான் கடவுளை வழிபடுறாங்க மக்கள். அதனால் சாம்பிராணி வாசகர் கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரில் இந்த கடவுளை அழைக்கிறாங்க. இங்கே பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கரும்பில் தொட்டி கட்டி குழந்தை வரத்துக்காக வேண்டுவாங்க இல்லையா, அது இந்த திருவிழா அப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே கரும்பு பயங்கரமாக கொண்டு இறக்கிடுவாங்க. இறக்கி அந்த கரும்பை தொட்டி மாதிரி கட்டி அதை அந்த கோயிலை சுற்றிலும் சுற்றி வருவாங்க. இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது சுற்றிலும் இந்த கம்மா நிறைஞ்ச ஒரு கோயில். 3 பக்கமே கம்மா இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு பெரிய குளம் இருக்கும். அதனால் நல்ல ஒரு இடம் நிறைஞ்ச ஒரு கோயில். அதனால் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதை அக்காமடேட் பண்ணுற மாதிரியான இடங்கள் சுற்றிலும் இருக்குது. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கோயில் ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் கோயில் சின்ன ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன சிலை இருக்கும். பக்கத்தில் வேல்கம்பு இருக்கும். அதுக்கு மாலைலாம் போட்டு அதைத்தான் நம்ம வழிபடுவோம். இந்த கோயில் நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய அருவாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய மண்டபம், கல் மண்டபம் இருக்கும். அந்த கல் மண்டபத்துக்குள்ளே ஏகப்பட்ட அருவாலாம் சொருகி வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் இந்த கோயில் தான். இந்த கோயில் மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான அருவா இந்த நேர்த்திக்கடனுக்காக அடித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அருவா இங்கே காணிக்கையாக கொடுப்பாங்க. இப்போ அந்த ஐயாவுக்கு சாமி வருது பாருங்களேன், அவர் கையில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் அருவா. இது மாதிரியான அருவா அடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் நேர்ந்துக்குவாங்க. நினச்சது நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொள்ளுப்பட்டையில் இந்த அருவா செய்ய கொடுத்து இதை திருவிழா சமயங்களில் சாமிக்கு நேர்த்திக்கடனாக கொண்டு வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு 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 இந்த கோயில் ஃபுல்லாகவே வெறும் அருவாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எவ்வளோ அருவா சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். எல்லாமே பக்தர்கள் கொடுத்தது தான். இந்த சைடில் பாருங்களேன், அருவா சைஸ்லேயே அந்த மணி கட்டி வைக்கிற அந்த மாடம் அருவா சைஸ்லேயே அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு 2 வருஷம் தான் ஆகுது இந்த மாதிரி அடித்து வச்சு. முன்னாடிலாம் இந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு கம்பி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதில் மணி காணிக்கை கொடுக்குறவங்க கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சிலை தாங்க முன்னாடி இருக்கக்கூடிய சிலை. இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரம் இருக்கும். இந்த சிலையை பார்த்தாலே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த சிலையை சுற்றிலும் பெரிய பெரிய மாலைகள் தொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அந்த பாட்டி பாருங்கள், அந்த மாலையிலேருந்து கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஸோ இது மாதிரி பெரிய பெரிய மாலைகள் வாங்கிட்டு சைடில் ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்குது. அந்த ஏணிப்படி மேலே ஏறி பூசாரி மாலையை போடுவார். இந்த சாம்பிராணி வாசகர் கருப்பர் கோயிலில் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக வேண்டிக்கக்கூடிய அந்த வேண்டுதல் தான் அதிகமாக இருக்கும். இந்த கரும்பில் தொட்டில் கட்டி சுற்றி சாமி கும்பிடுவாங்க. இந்த கரும்பை கடைசியில் சாமிகிட்ட கொடுத்துருவாங்க. சாமிக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரும்பை சின்ன சின்ன கரும்பாக வெட்டி அதை பிரசாதம் மாதிரி சாமி கும்பிட்றாங்க இல்லையா பக்தர்கள், அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்களும் அந்த பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். க்யூவில் திட்டத்தில் ஒரு 1.5 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருந்தது. பெரிய க்யூ ஆயிடுச்சு. அதனால எங்கள் அம்மா க்யூவில் நிற்க வச்சுட்டு அமைச்சர் பெரியப்பன் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு அவரை வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பங்காளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அந்த பிரசாதம் ஒவ்வொரு ஆளுக்காக கொடுக்குறதுக்காக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு
அந்த பிரசாதத்தை வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சுற்றியில் வந்து அன்னதானம் பயங்கரமாக நடக்கும். இந்த ஊரில் வந்து திருவிழா அப்படின்னாலே போதுங்க, எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் அன்னதானம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொட்டகையில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் 2-3 இடங்கள்லையும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து ப்ரைவேட்டாக வந்து அவங்க இடங்களில் கொட்டகை போட்டு அவங்களே சமைச்சு வந்து அன்னதானம் போடுவாங்க. இங்கே கோயில் பக்கத்தில் கொடுக்கணும் அப்படின்னா போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம அன்னதானம் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போயுமே செட்டிநாடு பக்கம்லாம் அன்னதானம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டோம். வரிசையில் நின்று சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் இது பாருங்களேன், மணி வந்து கட்டி வைக்கிற மாடம் இது வந்து நேர்த்திக்கனுக்காக கொண்டு வரக்கூடிய மணியை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைனில் நின்று பக்கத்தில் வந்துட்டோம். சாம்பிராணியும் கையில் வாங்கி வச்சுருந்தோம். பக்கத்தில் போகும்போது அந்த பின்னாடி கல்லுக்கு நடுவில் புகை வருது இல்லையா, அந்த இடத்துல அந்த நெருப்புகளை வந்து சாம்பிராணியை போட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம வேல்கம்பெலாம் வச்சுருப்பாங்க உள்ளே கருவறையில், அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா க்யூவில் நின்னது ரொம்ப நேரம் நின்றுட்டோம். இப்போ தான் வந்து உள்ளே போகிறோம். இந்த மாலை வாங்கிட்டு போகிறவங்க சைடில் இருக்கக்கூடிய ஏணி வழியாக பூசாரி வந்து மாலையை கட்டி அதை வந்து 1 பை 1 கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி மாலையை கட்டி போடுவாப்புல. இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே ஒரு டைம் லாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கூட்ட நெரிசலில் வந்து என்னால் சரியாக எடுக்க முடியல வீடியோ எதுவுமே. அதனால் ஹேண்ட்ஹெல்டாகவே வந்து கையிலேயே வச்சு வீடியோலாம் எடுத்து வந்துட்டேன் நான். இங்கே தேங்காய் உடைக்கிறதும் வந்து பயங்கரமாக இருக்கும். வர்றவங்க எல்லாருமே தேங்காய் உடைச்சிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், தேங்காயை பொறுக்கிறதுக்குன்னே ஒரு ஆளுங்க நிற்கிறாங்க பாருங்கள். நானும் 2 தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுருந்தேன் நான். செட்டிநாடு பகுதியில் பொறுத்த வரைக்கும் கிராமத்து தெய்வங்களை வழிபடக்கூடிய கோயில்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன்னோர் வழிபாடு, கிராமத்து தெய்வங்களுடைய வழிபாடுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அவங்க ஃபாரினில் செட்டில் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இங்கேயே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, முதல் உரிமை வந்து குலசாமிக்கும் கிராமத்து தெய்வங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். சிவகங்கை மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஐகானிக்கான ரொம்ப ஃபேமஸான திருவிழா நடக்கக்கூடிய கிராமங்கள் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. கொன்னையூர், தாயமங்கலம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பட்டமங்கலம், கன்றமாணிக்கம், இந்த கண்டவராயம்பட்டி, இது பக்கத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்க வேளங்குடி, இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஊர்கள். இந்த ஊர் திருவிழா நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக போயிடுவோம், சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ பேர் கூட்டமாக நின்று சாமி கும்பிடும்போது எல்லோரும் ஊரோடு சேர்ந்து போய் சாமி கும்பிட்றதுமே வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே திருவிழாக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் வந்து இதை ஃபஸ்ட் டைமாக வந்து கவர் பண்ணி போடணும் அப்படின்றதுனாலையும் நான் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்தேன். நான் சொன்னேன் இல்லையா, அருவா காணிக்க கொடுப்பாங்கன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்ட அருவா இருக்குங்க. அதுவும் சைஸ் வந்து 8 அடி, 10 அடி, 12 அடி, இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டான சைஸ்லலாம் வந்து அருவா அடித்து வைப்பாங்க. நான் பார்க்கும்போது கூட 2 சின்ன பையன் வந்து சின்ன அருவா 2 கையிலே வச்சு கோயிலை சுற்றி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் காணிக்கை கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கோயிலுடைய வழிபடுற முறைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அன்னதானம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நானும் வெயிட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் எடுத்த வீடியோ தான் அது. நீங்கள் பாருங்கள், அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க வர்றவங்க எல்லாருமே. இன்னும் 2 மாதத்துக்கு வந்து சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் வந்து அதிகமான திருவிழாக்கள்லாம் நிறைய நடைபெறும். அதெல்லாம் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி நம்ம சேனலில் போட பார்க்குறேன். திருவிழா வந்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரியான இனிப்புலாம் விற்பாங்க. காரச்சவு, சீனிச்சவு, அப்புறம் பூந்தி, இந்த மாதிரிலாம் விற்பாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறதுக்காண்டி நான் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினேன் நான். ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.